வணக்கம் கேமர்ஸ். ஏர்லி ஒன்ஸ் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா CES நடக்கும். இன்றைக்கி வந்து NVIDIAவோட கீனோட் பற்றி பேச போகிறேன். RTX 5000 பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் AI விஷயம் நிறைய பிடிக்கும்னா இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. RTX 4000 சீரிஸ் பற்றி பேசவே தேவையில்லை, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு செல் பண்ணலை. NVIDIA வந்து கொஞ்சம் கிரேடி ஆகிட்டாங்க அதில். பட் RTX 5000 வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட புது ஆர்கிடெக்சர் தான். Blackwell சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏடா லவ்லேஸ் இருந்தது. இதனோட காமனான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, AI டாஸ்க்கும் ரே ட்ரேசிங் டாஸ்க்கும் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. RTX 4000 வந்து ரே ட்ரேசிங் நல்லா இருந்தது. பட் ப்ராப்ளம் என்னென்னா வந்து அதோட CUDA கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து மணி பைட் மாதிரி வச்சுட்டாங்க RTX 4000 சீரிஸை. அது தெளிவாக தெரிஞ்சுது. பட் நிறைய பேர் அவேர் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அதிகமாக செல் பண்ணலை. பட் RTX 5000 வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. CESல வந்து NVIDIAவோட CEO வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இந்த Blackwell வந்து முன்னாடி சொன்ன மாதிரி AI வந்து பயங்கரமாக என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சொல்லுவேன். இப்போதைக்கு கன்சூமர் ஆன் செல்ஃபில் கிடைக்கிற AI மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பட் இந்த GPUs வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்திருக்கும் கேமிங்கை விட AI டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ண போகுது. பட் என் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேமிங் சேனல் தான். கேமிங் பற்றி பேசி ஆகணும். NVIDIA CEO வந்து அப்படியே கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் வந்து காமிச்சார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். அப்புறம் பேசுகிறேன். பட் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் பெருசாக சீன் காமிச்சிருக்காங்க. RTX 5000 பர்ஃபார்மன்ஸ் தான். NVIDIAவோட பெஸ்ட் செல்லிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 and 70 சீரிஸ் தான். பட் RTX 5070 வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா RTX 4090 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4090க்கும் 5070க்கும் CUDA கோர்ஸ் கவுண்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் எப்படி ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரே ட்ரேசிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதோட முக்கியமாக புது டெக்னாலஜி வந்திருக்கு. பட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் RTX 5000 சீரிஸ் தான். பட் அது AMD வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து RTX 5070 வந்து மேட்ச் பண்ணுன்றாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா வந்து DLSS மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் சொல்லிட்டு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஃப்ரேம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். எவ்வளோ வருஷம் நம்ம கேம் ஆடும் போது எப்படி வந்து GPU ஒர்க் ஆகும்னா ஒரு ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டர் பண்ணும். இப்போ AI வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஜென்ரேட்டிவ் AI பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ முன்னாடி இருக்க ஆக்சுவல் ஃப்ரேமோட இன்ஃபர்மேஷன் எடுத்து GPU வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க AI கோர்ஸ் மூலமாக இந்த ஃப்ரேம் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆக்சுவலாக ரெண்டர் பண்ணாது. அதான் வித்தியாசம். ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ரெண்டர் பண்ணுற காஸ்ட்டோட ரொம்ப கம்மியாகும். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேக் ஃப்ரேம் சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்டாக வீடியோ டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் என்ன பண்ண போகுதுன்னா, முன்னாடி வந்து 1-2 ஃப்ரேம்ஸ் தான் வந்து 2 ஃப்ரேம் நடுவில் ஜென்ரேட் பண்ணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ அவங்க காமிக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 FPS கேமை வந்து 3 times இல்லை 4 times வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு 200 FPS வந்து காமிக்கிறாங்க. எஸ் இது வந்து சாத்தியம் தான். AI வந்து அந்த ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இது பேர் இன்டர்பிரேஷன் கூட சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஃப்ரேம் ரேட் அளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து கண்ணில் மட்டும் தான் காமிக்கும். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா லேட்டன்சி மாறாது. இதை பற்றி தனி வீடியோவில் பேசுகிற செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. எஸ் RTX 5000 சீரிஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நான் அடித்து சொல்லுவேன் நான். பட் இந்த மாதிரி கேம்ஸில் வந்து தெளிவாக கீழே போட்டிருக்காங்க பெஞ்ச் மார்க்ஸில். அதாவது இந்த RTX 5000 சீரிஸில் DLSS 4 யூஸ் பண்ணுற புது டெக்னாலஜி. பழைய காலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய DLSS 3 நம்பதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறாங்க. பெஞ்ச் மார்க்கிங்கே அன்ஃபேராக இருக்குது. ஒரு கேம் மட்டும் சைடில் வந்து போட்டு வச்சுருக்காங்க, DLSS இல்லை அதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு கிடையாது. அதை நான் அடித்து சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து GPUs வந்து இப்போ பெரிய கவலை. கண்டிப்பாக பவர் சப்ளை வந்து ரெக்குவயர்மெண்ட் தான். ஸோ இப்போ இந்த புது ஜென்ரேஷனில் கண்டிப்பாக ஏறி இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 5090ல் 565 வாட்ஸ் அளவுக்கு வந்து தேவைப்பட போகுது உங்களுக்கு பவர் சப்ளை கார்டுக்கு மட்டுமே. ஸோ இப்போ வந்து ஆவரேஜாக எல்லாருமே 500 வாட்ஸ் இல்லை 550 வாட்ஸ் 600 வாட்ஸாக வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு GPU மட்டுமே அவ்வளோ கன்சியூம் பண்ண போகுது. ஸோ முன்னாடிலாம் வந்து 300-400 பார்த்தோம், அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. பட் 70 சீரிஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஓவரால் பண்ண அவசியம் கிடையாது PSUவை. மற்ற RTX கார்டு யூசர்ஸ்க்கு எதுவுமே புதுசாக காமிக்கல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க. எஸ் DLSS 3 வந்து பார்த்தீங்கன்னா RTX 3000 சீரிஸில் இருக்குது, 2000 சீரிஸில் இருக்குது. பட் அது வந்து DLSS ரே கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்புறம் வந்து சூப்பர் ரெசல்யூஷனும் அது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். நான் AI பற்றி ரொம்ப டெப்த்தாக போகல. பட் ஏற்கனவே இருக்க டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி CNN யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். சிம்பிளாக டர்போ சார்ஜ் பண்ணியிருக்காங்க AI. பட் ப்ராப்ளம் என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் அது ரன் பண்ணுறதுக்கு. பட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நல்லா இருக்க போகுது.
பாத் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் ஒரு ஸ்டெப் மேலே. அது பண்ணும்போது நிறைய நாய்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து வந்தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக். இதை பற்றி டெப்த்தாக பேசலை. பட் இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து மற்ற ஆர்டிஸ்ட் கார்டு எடுத்துகிட்டு வராங்க. அது நல்ல விஷயம் தான். பட் இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RTX 3000 கூட வரல. பட் இன்ஃபேக்ட் வந்து பண்ண முடியும். AMDயோட FSR மூலமாக பண்ணுறோம் நம்ம ஃப்ரேம் ஜென்ரேஷன் எல்லா கார்ட்ஸ்லையும். இப்போ RTX 5000 டிசைன் பற்றி பேசுகிறோம். டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 2 ஸ்லாட் டிசைன் போகிறாங்க. பட் இந்த ஹீட் சிங்க் பார்க்க 30 சீரிஸ் இருக்க மாதிரியே தெரியும். பட் அப்படி கிடையாது. பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நான் கேமர் நெக்ஸஸ் பார்த்தேன். நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல. அவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணால் யோசிச்சு பாருங்கள். த்ரெட் ரிப்பர்லாம் ரன் பண்ணும்போது எவ்வளோ பெரிய CPU கூட எடுத்துக்க வைக்கிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது GPUக்கும் வந்து பயங்கரமான ஹீட் சிங்க் தேவை. அதை வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க ஃபவுண்டரி எடிஷன் பொறுத்த வரைக்கும். பட் மற்ற கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி இருக்க போகுது. பட் நீங்கள் AMD சும்மா குறைச்சி இடம் போடக்கூடாது. AMD வந்து மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க ரா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிமிக்ஸ் காமிக்கிறாங்க. உண்மையாக சொல்லலாம் அது வந்து தெளிவாக தெரியுது. பட் AMD வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேம் அப் பண்ணுறாங்க. இன்டெல்லும் வந்து கொஞ்சம் இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மிட் ரேஞ்சில். ஸோ நல்லா காம்படிஷன் வந்திருக்கு. இப்போ 5090 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2000. எஸ், AMDயோட கவுண்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1400 நின்றோம். $2000 வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸ்கேல்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜியா வரப்போகுது. கண்டிப்பாக திரும்பி நிறைய ஸ்கேல் பண்ணுவாங்க. அதான் ஒரு சுகமான விஷயம். பட் இதே வந்து உங்களுக்கு 58 ப்ரைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நியூஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த 8GB RAM விட்டுட்டாங்க. ஆப்பிளே திருந்திட்டாங்க. 6GB மாறிட்டாங்க ரேமு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து 12GB RAM கொடுக்குறாங்க 5070க்கு. குட் நியூஸ் தான் அது. 5070 வந்து $579 வந்து கொடுக்குறாங்க. $70 மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 30 சீரிஸ்லேருந்து. பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் மட்டும். இப்போ வந்து நான் AI பற்றி நிறைய பேச போகிறேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் NVIDIAவோட மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். AI ஃபீல்டில் வந்து தெரிக்க விட்றாங்க. நிஜமாக சொல்லலாம். பல NVIDIA ஃபார்ம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, GTX 10 சீரிஸ் லெஜெண்டரி சீரிஸ் பார்த்தீங்களா, அதை அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதே மாதிரி இப்போ AIக்கு டைம் வந்திருக்கு. ஸோ Blackwell வந்து பயங்கரமாக லீட் பண்ணியிருக்காங்க. எஸ், RTX 5070 வந்து பார்த்தீங்கன்னா 1000 AI டாப்ஸ் வந்து தராங்க. அது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் கேட்கலாம், ஏன் ChatGPT இருக்க ஆன்லைனில் போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலான்னு. பட் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட லோக்கலாக வந்து AI ரன் பண்ணுற மாதிரி மிஷின் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அதை வச்சு மேஜிக் காமிக்கலாம். எஸ், இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாடல்ஸ்லாம் வந்து ஓப்பனில் வருது. அதெல்லாம் வந்து உங்கள் லோக்கல்லே பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பத்தாவதுக்கு டேட்டா செக்யூரிட்டியாக இருக்குது. எந்த விதமான டோக்கன் கவுண்ட் அதெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு பண்ணலாம் நம்ம. RTX 5000 பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கேமிங் கார்டு தவிர எனக்கு ஒரு AI கார்டாக தெரியுது. எஸ், அது வந்து ஒரு எவிடெண்ட்டாக தெரியுது. இது நடுவில் ஜென்சன் யுவாங் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் மாதிரி காமிச்சார்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஜேஷன் தான். பட் இருந்தாலும் அது டெபிக்ட் பண்ணுறது ரொம்ப ட்ரூ. இது வந்து ஆக்சுவல் ஐப்பே இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் இது. இதோட நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது மயக்க வருது நிஜமாக. ஸோ டோட்டல் பேண்ட்வித் வந்து டோட்டல் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற பேண்ட்வித் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. அதோட அதிகம்னு ஒரு செகண்டில் யோசிச்சு பாருங்கள். ஒரு செகண்டில் பெட்டாபைட்ஸ் அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 72 GPU வந்து ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்குமோ அது பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு ஒன்றுத்துக்கும் அவ்வளோ சூப்பரான லிங்க்கு, டெராபைட் கணக்கில் GPU VRAM. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்க போகுது கேட்டிங்கன்னா, இப்போ ChatGPT யூஸ் பண்ணுறீங்களே, அது எவ்வளோ சூப்பராக ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுது, கோட் அடிச்சு கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தரப்போகுது. இன்னும் சூப்பராக வந்து AI மாடல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக வந்து பதில் சொல்ல போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் பேப்பர் கிளியர் பண்ணுது ChatGPT. பட் யோசிச்சு பாருங்கள், இது போல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிதுன்னா ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக போகுது. ரொம்ப நாள் ஆகாது. அதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த சார்ட்ஸ்லாம் பார்க்க ஜோக் மாதிரி இருக்குது. நான் எதுக்கு NVIDIA ஹை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுற டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ வர எல்லா AI வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா NVIDIA GPUவில் தான். இதெல்லாம் பண்ணுறதுனால கேமர்ஸ்க்கு என்ன வந்து லாபம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த AI டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் அப்ளை ஆகதான் செய்யுது. இன்னும் போகப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல பார்க்க போகிறீங்க. எஸ், ஏற்கனவே டெவலப்பர்ஸ் வந்து சோம்பேறியாக இருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ண மாட்டுறாங்க. இதில் பத்தாதுக்கு இது போல் DLSS மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன்லாம் விட்றாங்க. 4 மடங்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னு. இந்த விஷயத்தை தவிர மீதி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது வந்து சாத்தியம் சொல்லுவேன் நான். உங்களுக்கு ரோபோட்ஸ் பிடிக்குன்னா, எஸ், ரோபோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக NVIDIA ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எஸ், ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வந்து ஒரு புது ஆர்கிடெக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சென்சர்ஸ் வந்து ஒரே டைமில் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு காரோட மொத்த சென்சர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வர ADAS சிஸ்டம்லாம் பார்க்குறீங்க நீங்கள், டெஸ்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோனமஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கேல்குலேஷன்ஸ் பண்ணணும்.
ஒரு ஜிபியூனால் மட்டும் தான் முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக செஞ்சுருக்காங்க. இது மூலமாக ரோபோட்ஸ் வந்து ஈஸியாக செய்ய முடியும். இன்னும் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்க போகுது. பட் ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணது டோன்ட் வரி, அது எதுவுமே மாறாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். எந்தெந்தெல்லாம் வந்து ஹியூமனுக்கு சேஃப்டி இல்லையோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதோட முடிக்கல, ஒரு சின்ன ஏஐ கம்ப்யூட்டிங் யூனிட் வந்து காமிச்சாங்க. இது வந்து டெஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க, ஏஐக்கு மட்டுமே. இது வந்து ஷெல்ஃபில் வரப்போதா கன்சியூமர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எவ்வளோ ப்ரைஸுக்கு போக தெரியல, ஒரு ஜிபி ப்ரைஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்க யோசிப்பேன். இந்த ஸ்மால் மேக் மினி மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் NVIDIA வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பண்ண ஏஐ மாடல்ஸ் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. NVIDIA மாடல்ஸ் பற்றி தனி வீடியோவில் பேசியிருக்காரு. பட் ரொம்ப டென்டத்தை போல் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் இருந்தீங்கன்னா. தென் இந்த வீடியோ பார்த்து திரும்ப வரேன். தேங்க்ஸ். இது போல் பல கண்ட சேனலை போகிற செக் பண்ணி பாருங்கள். பாய்.